விஜய் பார்வதிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு டாக்ஸிக் கேரக்டர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது வேற யாரும் கிடையாது, வியானா தான். ஏன்னா வியானாவோட இனிஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கேம் பிளே எல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல அப்ளாஸ் கிடைச்சிட்டு இருக்கு, ஒரு நல்ல கேம் பிளே ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப தலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்களுக்கும் பார்வதிக்குமே இனிஷியலாக ஒரு சில கிளாஷஸ்லாம் இருந்தது. இப்போ இவங்க முழுக்க முழுக்க வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி சுபிக்ஷா பற்றியோ இல்லை விஜய் பார்வதியை பற்றியோ யாரோ ஏதோ பின்னாடி பேசுனாங்க, இல்லை அவங்க ஆப்சன்ஸில் பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க தூண்டி விட்டு திருப்பி ஒரு சண்டை வர்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று எபிசோடில் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும், பார்வதி இல்லாத இடத்துல வினோத் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து காமெடியாக வந்து சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்க கூடாது. பட் இது என்ன பண்ணுறாங்க வியானானா, அப்படியே முடிஞ்சு ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு போய் பார்வதி கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லி அங்கே ஒரு சண்டை உருவாக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படியே இந்த ஒரு டாக்ஸிசிட்டி வந்து லைக் அவங்க எல்லாமே பாசிட்டிவாக அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நாளடைவில் வந்து எப்படி போக போகுதுன்னு தெரில. அடுத்த இரிட்டேட்டிங் கேரக்டராகவும் வியானா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.